ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்புக்குறையே, இத்தனை நாளா உனக்கு எதிராக யார் யார் என்னென்னமோ செஞ்சாங்க. அத்தனை பேர் ஆட்டத்தையும் கொட்டத்தையும் அடக்கும் விதமாக தான் இப்போது இந்த வராகி அம்மா நானே உனக்காக இறங்கி வந்து நீ எதிர்பார்த்த நல்லதையெல்லாம் செஞ்சு முடிக்க போகிறேன். உனக்காக நல்லது செய்ய போகிற ஒரு பெண் உனக்கான வேலைகளை எல்லாம் முடிச்சு தரப்போகிறேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ தோக்கவும் இல்லை, இனி தோக்க போகிறதும் இல்லை. ஏன்னா நானே உன் கூட இருந்து உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை வழி நடத்த போகிறேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லாத்துலேயும் வெற்றி கிடைப்பதற்கு நான் உதவியாக இருப்பேன் என் செல்லமே. சோதனைகளை கொடுக்குற நான் தான் அதை தாங்குகிற சக்தியையும் உனக்கு கொடுத்துருக்கேன். எல்லா கஷ்டங்களிலிருந்தும் தப்பிக்கிற வழிகளையும் உனக்காக நான் உருவாக்கி வச்சிருக்கேன். உனக்கு பின்னால் இருக்கும் இந்த வராகியம்மா கூடிய சீக்கிரம் நீ முன்னுக்கு வரும்படியும் நல்ல வாழ்க்கையை வாழும்படியும் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். இனிமே நீ பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா என்னை மீறி இங்கு யாரும் எதுவும் உன்னை செய்ய முடியாது என் செல்லமே. நான் மட்டும்தான் உனக்கான நல்லதை செய்யக்கூடியவளாக இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போது உன் மனசுடைஞ்சு நொந்து போறியோ அப்போதெல்லாம் இந்த வராகி அம்மா என்ன மனசில் நினச்சினா ஏதாவது ஒரு பெண் ரூபத்தில் உனக்கு தரிசனம் தந்து உன்னுடைய துன்பங்களை போக்க உதவிகரமான ஆளாகவும் ஆறுதலை அளிக்கக்கூடிய அன்பான பெண்ணாகவும் நான் இருப்பேன் என் செல்லமே. நீ விரும்பாத துன்பமும் நீ எதிர்பார்க்காத கஷ்டமுமே உன்னை தேடி வரும்போது நீ விரும்பிய இன்பம் உனக்கு கிடைக்காமலா போகும்? நிச்சயமாக நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்காக செஞ்சு தர்றேன். ஒவ்வொரு முறை நீ தடுமாறி விழுகும் போதும் உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு கூட்டிகிட்டு போகிறது நான் தானே. இந்த முறையும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாத்துறேன். வாழ்வில் இருக்கும் துன்பங்களை பெருசாக நினச்சி வருத்தப்படாத. அடுத்தடுத்து தொடர்ந்து பல நன்மைகள் உன்னை தேடி வரும். இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுத்து உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்காக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ எங்கே இருக்க, இன்னும் என்னென்ன செய்யணுன்றது உனக்கு வேணுமானா தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் கூடவே இருக்கக்கூடிய எனக்கு உன்னை என்ன நிலைமைக்கு கொண்டு வரணும், எப்படிப்பட்ட உயர்வான வாழ்க்கையை வாழ வைக்கணும்னு ஒரு பெரிய திட்டமே இருக்குது என் செல்லமே. இப்போ நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டமும் உன் வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகுன்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே சரியாகிடும்னு மகிழ்ச்சியோட மனநிறைவோட இரு. உன்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாத. நீ உயர்நிலையை அடைவதற்காக நேர்மையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய்யும் பட்சத்தில் நீ நினச்சது எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எது வந்தாலும் வரட்டும், எது போனாலும் போகட்டும்னு எல்லாத்தையும் முழு மனசோட ஏற்றுக்க தயாராக இரு. உன்னை கீழே விழுக வச்சவங்க முன்பாகவே உன்னை எழுந்து சந்தோஷமாக வாழ வைப்பேன். யாரெல்லாம் உன்னை அழுக வச்சு வேடிக்கை பார்த்தாங்களோ அவங்க முன்னாலேயே உன்னை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி காட்டுவேனேன்னு செல்லமே. இதுவரைக்கும் நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைச்சி நீ சந்தோஷமாக வாழ்ந்தது இல்லைதான். ஆனால் இப்போது நான் எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே எனக்கு கொடுத்துட்ட தாயேன்னு நீ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை தரப்போகிறேன். என்னை நம்பி இருக்கக்கூடிய உன்னை எந்த சூழ்நிலையிலுமே நான் கஷ்டப்பட விடமாட்டேன்னு செல்லமே. என் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்ற என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கை இனி மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். உன் கண்ணின் ஒளியாய் இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது இனி நீ எதுக்குமே கலங்கக்கூடாது. உன் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கே நினச்சிதான வருத்தப்படுற. கூடிய சீக்கிரமே உன் நிலைமை நிச்சயமாக மாறும். தவறு ஏதாவது நடந்துருச்சு, இல்லை நீயே தெரியாமல் தவறு செஞ்சிட்டானா கூட அதை மறைக்கணும்னு நினைக்காத. அதே போல் நல்லது ஏதாவது யாருக்காவது உதவி செஞ்சினா அதை சொல்லி காட்டிக்கிட்டே இருக்காதேன்னு சொல்லவே. உன் மனசுக்குள்ள கோபமோ ஆத்திரமோ வரும்போது அமைதியாக பொறுமை காக்க பழகு. அதே போல் நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போதும் சரி, மன வருத்தத்தில் இருக்கும்போதும் சரி, கஷ்டத்தில் இருக்கும்போதும் சரி, துன்பத்தில் இருக்கும்போதும் சரி, யார்கிட்டையும் எந்த வாக்கும் கொடுக்காத. ஏன்னா நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது சந்தோஷத்தில் நான் அது செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிடுவேன். ஆனால் அதை நிறைவேற்ற கஷ்டப்பட வேண்டியது எனக்கு தானே தெரியும். அதனால தான் சொன்னேன், துன்பத்தில் இருக்கும்போது எல்லாருமே கெட்டவங்களா உனக்கு தெரிவாங்க. அப்படி யாரையும் நினைக்காத. இன்பத்தில் இருக்கும்போது எனக்கு வாழ்க்கை அவ்வளோவா மாறிடுச்சு, இனி யாருமே எனக்கு தேவையில்லைன்னு யாரையும் ஒதுக்கவும் செய்யாதே. ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கவும் வேண்டாமேன்னு செல்லமே.
உன்னை படைச்ச இந்த வராகியம்மாவே உன் கூட இருக்கும்போது வேறு யார் உன் துணைக்கு வேணும்? எல்லாத்தையும் சரி செஞ்சிடறேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்காத. நீ உயர்நிலையை அடைவதற்காக நேர்மையோடு தன்னம்பிக்கையோடு முயற்சி செஞ்சாலே இந்த வராகியம்மா அனைத்தையுமே உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். உன்னுடைய எல்லா முயற்சிகளும் நீ செய்யக்கூடிய உழைப்பும் எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. என் கையில் இருப்பதெல்லாம் உனக்கான பலன்கள் தான். நீ என்கிட்ட இருந்து என்னெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டியோ அது அனைத்தையும் உனக்கு தரத்தான் போகிறேன். அதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. இந்த வராகியம்மா எந்நேரமும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உனக்காகவே அருளாசிகளை தர தயாராயிட்டேன். எப்போதும் நீ கோபப்படுவதை நிறுத்திக்கிட்டினா உன் கண்ணெதில் வேறு யாருமே கூட உன்கிட்ட கோபப்பட்டு பேச மாட்டாங்க. நீ நல்லா யோசிச்சினா உனக்கே அது புரிய வரும். ரொம்ப பொறுமையாக அமைதியாக இருக்கவங்ககிட்ட நீ அதிகமாக சண்டை போடவோ கத்தி பேசவோ கோபப்படவோ மாட்டாய்தானே? அவ்வளவுதான் விஷயம். நீ கோபத்தை அடக்கும்போது உனக்கு எதிரில் உன்கிட்ட பேசுகிறவங்களும் கோபத்திலிருந்து மீண்டு வருவார்கள். கோபத்தை கட்டுப்படுத்திக்க பார்ப்பாங்க. இத்தனை நாளாக நீ எல்லார்கிட்ட இறக்கப்பட்டு பாவம் பார்த்து ஏமாந்து போயிருக்கலாம். ஆனால் ஒருபோதும் தாழ்ந்து போகவோ தோத்து போகவோ மாட்ட. உன்னை ஏமாத்தினவங்க இத்தனை நாளாக ஜெயிச்சது போல இருந்தாலும் கடைசி வரை அவங்களால ஜெயிக்க முடியாது என் செல்லமே. இப்போதைக்கு உன் சூழ்நிலைகள் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சரி, நீ சோர்ந்து போகாமல் தைரியமாக இரு. உன்னுடைய புண்ணிய கணக்குலாம் என்னன்னு நான் எழுதி வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான எல்லாத்தையுமே நான் அழகாக முடிச்சு கொடுத்துட்றேன்னு சொன்னது போலதான் இப்போது இந்த பெண் ரூபத்தில் உன்னை தேடி வரப்போகிறேன். நான் யார் யாருக்கு என்னெல்லாம் செய்யணுன்றத இப்போது உன் கண்ணெதிரையே செஞ்சு காட்டுவேன் என் செல்லமே. யாரெல்லாம் உனக்கு எதிராக பேசிக்கிட்டு ஆடாத ஆட்டம் போட்டாங்களோ அவங்க ஆட்டம்லாம் அடங்கி போகிற அளவுக்கு இந்த வராகி அம்மாவின் ஆட்டம் தொடங்கிடுச்சு. நீ அழகான அன்புள்ள பிள்ளையாக எந்த குறையும் இல்லாத நிறைவான வாழ்க்கையை வாழ போகிற. நீ இழந்ததெல்லாம் இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்தது எல்லாத்தையும் உன் நலனுக்காக தான் நல்லதுக்காக தான் நான் செஞ்சேன்றது சீக்கிரமே உனக்கு புரிய வரும். என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே உனக்கு துணையாக இருக்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியமும் நிம்மதியும் செல்வமும் சொந்தமும் சுற்றம் சூழ வந்த உறவுகளும் தானாக உன்னை தேடி வரும் என் செல்லமே. அளவுக்கு மீறி பொறுமையாக இருந்தால் கூட சில சமயங்களில் அது மடத்தனமாக ஆகி போயிடும். முடிஞ்ச வரைக்கும் நீ பொறுமையாக இரு. முடியாத சமயத்தில் தைரியமாக துணிந்து எதிர்த்து நில் என் செல்லமே. நீ கண்ணிமையை மூடி திறக்கிற நேரத்திலும் இந்த வராகி அம்மா நான் வந்து உன்னை கைவிடாமல் காப்பாற்றிடுவேன். எப்போவுமே உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் உறுதியாக தீர்மானமாக இருந்தீனா அதை அடைவதற்கான வழிகளையும் நான் உனக்கு காட்டுவேன். அதற்கான செயல்முறைகளையும் நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன். இந்த பூமியில் குறைகளே இல்லாத குடும்பமோ வலியும் வேதனையும் இல்லாத மனிதனோ யாருமே கிடையாது. வாழ்நாள் முழுவதுமே அவன் சந்தோஷமாக சுகமாக இருந்தான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கு யார் வாழ்க்கையும் இருந்ததும் இல்லை. வாழ்நாள் முழுவதுமே பிறந்திருந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே தான் இருந்தாங்கன்னு சொல்கிற அளவுக்கு இங்கு யாருடைய வாழ்க்கையும் கஷ்டமாகவும் இல்லை. இதுதான் இந்த உலகத்தின் நிதர்சனங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. நீ மனமுருகி அழுதது என் மனசை கரைச்சிருச்சு. அதனால தான் இத்தனை நாட்களாய் நீ அழுததே போதும். இனி நீ எதுக்காகவும் அழுகக்கூடாதுன்னு உன் எல்லா கஷ்டங்களையும் முடிச்சு வச்சு உன்னை வாழ்வாங்கு வாழ வைக்க வந்திருக்கேன். இந்த நிமிஷம் வரைக்கும் துன்பத்தில் இருக்கும் உன் வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகுது. நான் உன் கூட இருக்கும்போது நீ கவலைப்படவே கூடாது என் செல்லமே. உனக்கு உள்ளது எப்போது எப்படி கிடைக்கணும்னு எழுதி வச்சிருக்கோ அதன்படி நான் உனக்கு கொடுக்க போகிறத இப்போது யாராலும் தடுக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் சரி போனாலும் சரி, நீ எதை இழந்தாலும் சரி எதை பெற்றாலும் சரி அனைத்தையுமே ஏற்றுக்கக்கூடிய மனநிலையை வளர்த்துக்கோ. அதுதானே உன்னை வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு இழுத்துட்டு போகும். உனக்கு என்ன சொல்லணும்னாலும் என்கிட்ட வந்து சொல்லு. உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட வந்து கேளு. இந்த வராகி அம்மா நிச்சயமாக உன் ஆசைகளையும் விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி நீ எதிர்பார்த்தபடி வாழ்க்கையை உனக்கு சாதகமா நீ நினச்சது போலவே வாழ வைப்பேன் என் செல்லமே. உன் கஷ்டங்கள் எல்லாத்தையும்
என்கிட்ட மனமுருகி கண் கலங்கி வேண்டி நிற்கும் முன்ன நான் காப்பாற்றாம சும்மாவா இருப்பேன்? இதோ என் நாட்டம் ஆரம்பிச்சிடுச்சு. நீண்ட நாளாக நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த விஷயத்தை எல்லாம் இப்போ வெற்றிகரமாக நடத்தி முடிக்க போகிறேன். நீ கனவு கண்ட வாழ்க்கையை நனவாக நினைவாக பூர்த்தியாக வாழ போகிற. கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். உன்னால் சுமக்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் இந்த வராகி அம்மா என்கிட்ட கொடுத்துடு. எதை நீ பெரிய பிரச்சனை நினைக்கிறியோ, எதை நினச்சி கவலைப்பட்டு கஷ்டப்படுறியோ, அது அனைத்தையுமே நான் உனக்காக சரி செஞ்சிடுறேன். நீ யாரு, உன் குணம் என்ன, உன் மனசு என்ன, உன் புத்தி என்னன்னு எல்லாமே இந்த வராகி அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சதால தான், உன்னை பற்றி முன்கூட்டியே அறிஞ்சு வச்சிருக்கிறதால தான் இப்போது உனக்காக பக்தி மார்க்கத்தின் மூலமாக நீ நினச்சதையெல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு தரப்போகிறேன். எப்போதுமே உன்னுடைய சுயநலத்தை மட்டுமே பெருசாக நினைக்கக்கூடிய ஆளாக நீ இருந்தது கிடையாது. அதனால தான் உனக்கான நல்லதை நடத்தக்கூடிய இறையருளாக, உன் இதயத்துக்கு வெற்றியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய தெய்வமாக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ தேடி சென்ற காலமெல்லாம் விலகி இப்போது எல்லாம் தானாக உன்னை தேடி வரப்போகுது. அடுத்தவங்க வருகைக்காக நீ காத்திருந்த காலமெல்லாம் முடிஞ்சு போய் இப்போது உன் வருகைக்காக 4 பேர் காத்திருக்கும்படி உன் வாழ்க்கையை உயர்த்த போகிறேன். நீ ஒருபோதும் கவலைகளுக்கு இடம் தராதே என் செல்லமே. பொறுமையாக இருப்பவங்கள நீ பார்த்துருப்ப. அவங்க ஒன்றுமில்லாதவங்க, அவங்களால எதுவும் முடியாதுன்னு பொறுமையாக இருக்காங்கன்னு மட்டும் யாரையும் நினச்சிடாத. தண்ணீருக்குள் எப்போதுமே மின்சாரம் இருப்பது தான் உண்மை. தண்ணீர் தனக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய நெருப்புக்கு பெயர் தான் மின்சாரம். அதே போல் பொறுமையாக இருக்கவங்க உடம்புக்குள்ள, அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய வைராகியமும் உறுதியும் உத்வேகமும் நிச்சயமாக இருக்கும். நீயும் அதே போலவே பொறுமையாக அமைதியாக இருந்து நீ நினச்ச காரியங்களை நடத்தி முடிச்சுக்க தயாராகு. உன்னுடைய செயல்களால் மற்றவங்க சந்தோஷப்படலைனாலும் பரவாயில்ல, யாரும் வருத்தப்படும்படி நீ எதையுமே செய்திடக்கூடாது என் செல்லமே. இங்கு பல சூழ்நிலைகளில் நீ என்னதான் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து நல்லது செஞ்சாலும் பல பேர் உனக்கு கஷ்டத்தை தானே கொடுத்தாங்க. இப்போது எல்லாமே மாறி உனக்கான நல்லது நடக்கும்படி செய்ய போகிறேன்.